நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் நின்னே. ஏண்டா சும்மா இருக்கிறவன் எல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். என்ன பாருல தலைவர் வந்து வேற லெவல்ல இருக்கிற அம்மாடி இதான் ஆர்டிஸ்ட். ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் தேர்தல் நிக்கலாம்னே. அது சரி, யார் வேணாலும் நிக்கலாம். பணம் கொடுத்தீங்கன்னா நான் டிக்கெட் வாங்கிடுவேன். உன்ன மாதிரி அரை டிக்கெட், கால் டிக்கெட், முக்கால் டிக்கெட், பிளாக் டிக்கெட், இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது. நாட்டை விடுங்கண்ணே. நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன். சார், ஏன் சார் எல்லாரையும் மடக்கி வச்சிருக்கீங்க? நிப்பாட்டி டோட்டலா வசூல் பண்ண போறீங்களா? யோ வாய முடியா, தலைவர் வராரு. தலைவர் வர்றாரா? சார், எப்ப சார் தலைவர் வருவாரு? தலைவர் வந்துட்டாரு. தலைவனா? உனக்கு சீட்டே இல்ல. அப்படி எங்கய்யா உங்க தலைவர் வர்றாரு? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணோமே ஐயா. ஆல் ஆபீசர்ஸ் அலர்ட். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். நான் இங்க ஆஸ்பத்திரியில நோயாளியா சேர வரல, மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து டாக்டர் ஆக போறேன். இங்க அப்படியா? அதேதான் சார். எது? 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா ஆயிடுவீங்க. 3 கிலோமீட்டர் அப்படி நீச்சல் அடிச்சு அப்படி வந்தேன். கரெக்டா நான் அதுல ஒரு பாலம் இருக்கா, அந்த பாலம் தாண்டி அப்படி வந்தேன். டேஞ்சர் அல்ல இது. டேஞ்சரா இருந்தா நான் தலைவரை பார்க்கணும், உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. வந்து பாக்குறோம்ல. ஒண்ணு இல்ல, உனக்கு உயிர் போயிருக்கும், அவன் அடுத்த ஃபிளைட்டே ஊருக்கு போயிருப்பான். பூச்சட்டி, இது தந்தூரி அடுப்பு. பூசாரி பூச்சட்டி கொண்டு வாயா. எங்க லாங்குவேஜ்ல இதுதான் பூச்சட்டி. பேசாம கையில வாங்க. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? அறிவாலயத்தில் அடி செங்கல் வரைக்கும் உருவேன். இப்ப அவர் செங்கல் உருவி கிடக்குது. போய் டவுசரை போட்டு வேலை பார்க்க சொல்லுங்க. முதல்ல அவர் செங்கலை போய் கட்ட சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நம்ம இந்தியாவுல அதெல்லாமே கொஞ்சம் இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எங்க ஒருக்கா சொல்லு. பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மர்க்கா சொல்லு. இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். மர்க்கா சொல்லு. இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். சபா இப்பவே கண்ண கட்டுது. இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இந்த மடைமாற்றம் செய்வதற்காக இவர்கள் செய்கிறார்கள். கார்கே என்ன சொன்னார்? அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார்? ராகுல் காந்தி என்ன சொன்னார்? எடப்பாடி என்ன சொல்கிறார்? என்ன ஒண்ணுக்கு வருது, பாத்ரூம் எங்க இருக்கு? எடப்பாடி என்ன சொன்னார்? சார் நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏத்தது மாதிரி ஒரு சின்ன கோடு பெரிய கோடு போடக்கூடாது சார். பிஜேபி கூட பேசுங்க, பேசாம இருங்க. தேவையில்லை. எடப்பாடியார் ஒரு கேள்வி சார். எடப்பாடியார் என்ன சொன்னார்? இருங்க சார். சரி, எடப்பாடியார் என்ன சார் சொன்னாரு? உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். சரி, எடப்பாடியார் என்ன சார் சொன்னாரு?
இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? சார் எடப்பாடியார் என்ன சார் சொன்னாரு? ஏன்டா கொந்தளிக்கிற? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு முதலமைச்சர் என்ன சார் சொன்னாரு? முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள் இதை அனுமதிக்க மாட்டோம். முதலமைச்சர் சொல்லிட்டார். நீங்க என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்க, சொல்லிட்டேன். எடப்பாடி என்ன சொன்னார்? எடப்பாடியார் என்ன சொன்னார்? அதிமுகவின் சார்பில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் திரு டி ஜெயக்குமார் எடப்பாடியார் என்ன சொன்னார்? நாளைக்கு மாத்த முடியாது. அதானே கேள்வி. எடப்பாடியார் யானை போவதை எடப்பாடியார் என்ன சொன்னார்? சார் எடப்பாடியார் என்ன நீங்க 1000 முறை கேட்டாலும் 5 நிமிஷம் கேட்டாங்க. 1000 முறை கேட்டாலும் எடப்பாடியார் என்ன சொன்னார்? எடப்பாடியார் என்ன சொன்னார்? முதலமைச்சர் என்ன செய்தார்? எனக்கு புரியல. எடப்பாடியார் என்னங்க சொல்றாரு? ரெண்டு கையாலே அமுக்குடா. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.